ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். மாந்தி என்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன்களை பிரதிபலிப்பார்? 4ஆம் வீடு என்பது என்ன? உண்மையிலேயே சுக வீடு. ஒருவன் தனக்கு கிடைக்கக்கூடிய சுகம் என்பது அந்த வீட்டு வழியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். நமக்கு சுகம்னா என்ன நினைக்கிறோம்? 4 காசு சம்பாதிக்கணும், ஒரு வீடு கட்டி சொந்த வீட்டில் குடியிருக்கணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல பிள்ளைகள் அமையணும், நல்ல வண்டி வாகனம் அமையணும். இதைத்தான் எல்லாரும் சுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் தாண்டி ஒருவன் தன்னுடைய தாம்பத்திய சுகத்தையும் இதில் தான் சேர்த்துக்கிடணும். அந்த ப்ளஸ் 7ஆம் வீடு 8ஆம் வீடு அதையும் சேர்த்துக்கிடணும். ஸ்பெஷல் வீடாக 12ஆம் இடத்தை சேர்த்துக்கணும். 4ஆம் இடத்துக்கு 4ஆம் வீடு, லக்கணத்துக்கு 7ஆம் வீடு. 7ஆம் இடத்துக்கு 5ஆம் வீடு, லக்கணத்துக்கு 12ஆம் வீடு. இந்த வீடுகளெல்லாம் சுகஸ்தானத்தோடு பங்கு கொள்பவை. ஆக 4ஆம் இடமாகிய இந்த வீட்டிலே தாய் தன்னுடைய பெற்ற தாயை குறிக்கக்கூடிய வீடு. தாய் வழி உறவுகளையும் இதிலே காண வேண்டும். தாயின் தலைமுறை இவைகளையெல்லாம் இதுதான் குறிப்பிடும். அவர்கள் வழி வந்த சுகபோகங்கள்லாம் எப்படி இருந்துச்சு என்பதையும் இதை கொண்டுதான் பார்க்க வேண்டும். தான் வைத்திருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள், வண்டி என்பது வேறு, வாகனம் என்பது வேறு. வண்டி என்பது நாம் பயன்படுத்தக்கூடிய 2 வீலர், 3 வீலர், 4 வீலர், அந்த மாதிரி. இப்போ பஸ்ஸு அதுவும் வண்டி தான். 20 டயர் வச்ச லாரியை ஓட்டிக்கிட்டு போகிறேங்கிறதும் வண்டி தான். அவர் ஓட்டிக்கிட்டு போகிறார், அந்த வண்டி அவருடைய வாகனம், சொந்தமாக வாங்கி லாரி ஓட்டுறாரு, அது வண்டி. இதெல்லாம் வாகனம்னா என்னையா அப்படின்னு கேட்டால், நாம் வளர்க்கக்கூடிய ஆடு மாடு, நம்ம வீட்டிலே பிராணி, செல்ல பிராணியாக வளர்க்குறோம் இல்லையா, நாய்க்குட்டி, இன்னும் சில பேர் பூனைக்குட்டி, இவைகள்லாம் வளர்ப்பாங்க. கோழி வளர்ப்பாங்க, சேவல் வளர்ப்பாங்க. இப்படி அதாவது உயிருள்ள வகைகள், உயிருள்ளவர்கள், உயிருள்ள அந்த அனிமல்ஸ் அப்படி சொல்லக்கூடிய, நாம் வீட்டோடு சேர்ந்து வாழக்கூடிய, வீட்டை அண்டி வாழக்கூடிய உயிரினங்கள், இதைத்தான் வாகனம்னு சொல்கிறது. காளிக்கு வாகனம், சனிக்கு வாகனம், இப்படி சொல்கிறோம் இல்லையா. சனீஸ்வரருக்கு வாகனம் காகம், ஈசனுக்கு வாகனம் காளை, இப்படி சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் பராசக்திக்கு வாகனம் சிங்கம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் வாகனம் என்பது வேறு, வண்டி என்பது வேறு. இப்படி வண்டி வாகனம் இது பழைய காலத்தில் இதெல்லாம் செல்லும். இந்த காலத்தில் இது எல்லாமே இந்த வாகன, இந்த குதிரை ஏற்றம், குதிரையும் ஒரு வாகனமாக அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. யானை வாகனமாக பயன்படுத்தினாங்க. இப்படி வாகனங்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரி. வண்டி என்பது உயிரற்ற, அதே சமயத்தில் இயங்கக்கூடிய தன்மையுடையவை. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. அந்த ரெண்டையும் பார்க்கக்கூடிய வீடும் 4ஆம் வீடு தான். அதே போல் தன்னுடைய வீட்டினால் கிடைக்கக்கூடிய நிம்மதி. சில பேருக்கு சொந்த வீடு கட்டி குடியிருப்பான், நிம்மதியே இருக்காது. அந்த வீட்டு வெளியே போனால் தான் அவனுக்கு நிம்மதியே கிடைக்கும். ஒரு நண்பர் கூட அடிக்கடி சொல்லுவார், வீட்டை விட்டு கிளம்பியாச்சுன்னா சாமி எனக்கு நல்லா இருக்குது, வீட்டுக்கு போனேன்னா தான் நிம்மதி இருக்க மாட்டேங்க அப்படின்பார். அவருக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல தான் மாந்தி இருந்துச்சு. இப்படியெல்லாம் சில பேருக்கு அமைஞ்சிடும். அதே மாந்தி யோகத்தை கொடுக்கக்கூடியவராகவும் ஆவார். அப்படிப்பட்ட தன்மையும் இருக்கின்றது. மாந்தி நின்றுச்சுன்னு சொன்னால் மொத்தத்தில் அது சூன்யமாயிடுச்சு, அவுட்டியா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. நம்மளுடைய 6 சக்கரங்கள் ஒழுங்காக இயங்கினால், அதில் முதல் சக்கரமாக இருக்கக்கூடிய மூலாதார சக்கரம் தான் மிக மிக முக்கியம். அதுதான் ஃபஸ்ட்டு சக்கரம். அந்த சக்கரம் ஆண்களுக்கு இடமிருந்து வலமாக சுற்ற வேண்டும், பெண்களுக்கு வலமிருந்து இடமாக சுற்றினால் கரெக்ட். அதே போல் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் கண்டிப்பாக சுற்றி ஆகணும்.
சொல்கிறோம் இல்லையா, வண்டின்னா ஒரு 40 கிலோமீட்டர் வேகத்துலையாவது மினிமம் போகணுமையா அப்படிம்போம் இல்லையா. அதுபோல் அந்த 40 கிலோமீட்டர் வேகத்துக்கு கீழே இறங்கும்போது உடல் பாதிப்படைகிறது. நான் சொல்லக்கூடியது அந்த யோகாசனம், தியானம், மாந்தி எல்லாத்தையும் நான் இணைச்சே பேசுகிறேன். மாந்தி என்பது உந்து சக்தி. மாந்தி என்னும் மாயவன் செய்யும் மந்திர புன்னகை அப்படின்னு ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புரியும். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லபடியாக புரியும். ஆகையினால அந்த மூலாதார சக்கரம் அதுக்கு கீழே இயங்குச்சுன்னு சொன்னால் முதுகு தண்டு வடத்தில் அடி பகுதி குறிக்கும் குதத்திற்கும் இடைப்பட்டதிலே இருக்கக்கூடியதுதான் மூலாதாரம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குறி என்பது ஆண் குறி, பெண் குறி. குதம் என்பது அந்த பகுதிக்கு, இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியது தான் மூலாதார சக்கரம். அதுக்கு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தாலும் தெரியாது. அதெல்லாம் தியானம் தொடர்ந்து இருக்க வேண்டும். இருந்தால் அது கண்டிப்பாக காட்சி கொடுக்கும். அந்த சக்கரம் இடமிருந்து எல்லோருக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கும், கண்ணுக்கு தெரியாட்டும் சுற்றிட்டு இருக்கும். இப்போ ரத்த அணுக்களை எப்படியெல்லாம் பார்க்குறாங்க, கண்ணுக்கு தெரிய மாட்டேக்கு, அதை நுட்பமான கருவிகளை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. அதுபோல் இதுவும் தியானத்தின் மூலமாக அறிய முடியும். அப்படிப்பட்ட அந்த சக்கரத்தை ஒட்டி உள்ள பிளக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளக்ஸஸ் தான் நரம்பு நாளங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும். இங்கே சக்கரம் சரியாக சுற்றாவிட்டால் நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவோம். இந்த நரம்பு தளர்ச்சி இருந்துச்சுன்னு சொன்னால் பாத்ரூமுக்கு போனாங்கன்னா அரை மணி நேரமாக அங்கேயே குடியிருப்பாங்க. ஏலே போனான்லடா, என்னடா அங்கேயே படுத்து தூங்கிட்டானா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அலுவலர். பாத்ரூமுக்கு போனால் பாத்ரூமுக்கு போனால் மினிமம் 3 நிமிஷத்துலேருந்து அதிகபட்சம் 5 நிமிஷத்தில் வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே இருந்தால் பையனுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, உண்டாயிடுச்சுன்னு அர்த்தம். போக 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 நாள் டைம் கூடிண்டே போகும். ஆக மூலாதார சக்கரம் வேலை செய்ய மறுக்கிறது என்று அர்த்தம். அதுதான் பெண்ணுக்கு வலமிருந்து இடமாக சுற்றணும். அதே போல் குறிப்பிட்ட வேகத்தில் சுற்றணும். அதைவிட அதிக வேகம் சுற்றினால் ஆபத்தே கிடையாது, சூப்பராக இருக்கும். 40 கிலோமீட்டர் வேகம், அடுத்து 50, 60, 70, 80, 90 சூப்பராக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் நரம்புகள் அப்படியே புடைச்சி நிற்கும். எந்த நேரத்தில் என்ன வேணாலும் தாம்பத்தில் ஈடுபடக்கூடிய அருமையான வாய்ப்பு அவனுக்கு இருக்கும். அப்படி உணர்ச்சிகள் கொந்தளிக்கும், அப்படி இருக்கும். அதே சமயத்தில் கொந்தளித்த உணர்ச்சிகள் உடனே கொட்டி விடாது. தாங்குகிற வல்லமை இருக்க வேண்டும். அவர் உயிர் அணுவாக இருக்கின்றார் இந்த மாந்தி. அதுதான் ஆரம்பத்திலே, அதுதான் அந்த வீடியோவை பாருங்கன்னு சொன்னேன். அதை பார்த்து வந்தீங்கன்னா இது புரியும். அப்படிப்பட்ட சக்தியை ஊட்டுகின்றவர் தான் இந்த மாந்தி. அங்கே மாந்தி இருந்து நல்லபடியாக இருந்தால் இவைகள் மூலமாக யோகத்தை கொடுப்பார். தாய் வர்க்கத்தின் மூலமாக உயிர் சொத்துக்களே கொண்டு வந்து சேர்க்கும். நல்ல விதத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் அடுத்தடுத்து சொந்த வீடு கிடைத்து கொண்டே போகும். எல்லாம் மாந்தி செய்கிற வேலை. ஒரு பெண் கிடைச்சிருப்பா, அடுத்து பெண்கள் கிடைத்து கொண்டே போவாங்க. இதுவும் மாந்தி நாளிலே இருக்கின்ற செய்யக்கூடிய வேலை நல்லபடியாக இருந்தால். எப்பையும் நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது பேசுகிறோம் இல்லையா, ஒரு வீட்டுக்கு உடையவன் கெட்ட கரகமாக இருந்து அவர் சூனியப்பட்டு விட்டால் அதுவே ராஜயோகத்தை கொடுக்கும். ஒரு நல்ல கரகம் சூனியமாயிடுச்சுன்னு சொன்னால் யோகத்தை கொடுப்பதற்கு கெடுத்து விடும். அதையும் பேசுகிறோம். ஆக ஒரு கத்தி அப்படின்னு சொன்னால் பழத்தையும் கட் பண்ணலாம், தேவையில்லாத அந்த வேலையையும் செய்யலாம். ஆக எப்பயுமே ஒன்றை எடுத்துக்கொண்டால் நல்வினை தீவினை 2 இருக்கும். இப்போ மாந்தி ஒட்டு மொத்தமாக அது தப்பான கிரகம்னே முடிவு பண்ணிடக்கூடாது. எல்லாம் 11 இருந்தால் மட்டும்தான் யோகம், மற்ற இடத்துல இருக்கவே விடாதியா அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. இருக்கும் இடத்தின் சேர்க்கை கிரகம், அந்த சேர்க்கை கிரகம் கூட ஒரு குறிப்பிட்ட பாகைக்கு பின் இருந்தால், அதாவது ஒரு 10 டிகிரிக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா சேர்க்கை என்று சொல்ல முடியாது. ஒரு ராசியின் இப்போ மாந்தி என்ற கிரகம் ஒரு ஆரம்ப கட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்குது. அதே 4ஆம் இடத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஒரு கிரகம் இருக்குன்னா சேர்க்கை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இப்படியும் பார்க்கணும். அதே போல் சில பேருக்கு மாந்தி 4ல் இருப்பார், கடைசி பகுதியில் 5ஆம் இடத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு கிரகம் இருக்கும். அப்போ தொடர்பு இருக்குன்னு அர்த்தம். வேறு வீட்டில் இருந்தாலும் தொடர்பு இருக்குது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும்.
இப்படியெல்லாம் பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தால்தான் சரியான பலன்களை சொல்ல முடியும். ஆக 4ஆம் வீடு என்பது அவ்வளவு சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த வீட்டிலே பொதுவாக மாந்தி நின்றால் தாய் வழியில் தோஷம் கடுமையாக இருக்கிறது என்று பொருள். அப்போ அந்த ஜாதகன் கட்டியிருக்கக்கூடிய வீடு அவனுக்கு எப்பயும் நிம்மதியே தராது. திரும்ப சொல்லப்போனால் அவன் குடியிருக்கும் ஏரியாவே அவனுக்கு நிம்மதி, ஊரே நிம்மதியை தராது. போயிடுவேண்டா, வெளியே போயிடுவேண்டா, போனாத்தாண்டா நிம்மதியாக இருக்கு. மனைவியை கூட்டு போனால் எனக்கு நிம்மதி இல்லையா, எங்கே போனாலும் ஃபெயில் ஆயிடுதியா, மனைவி இல்லாமல் போன நான் சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 4ஆம் இடத்திலே மாந்தி கண்டிப்பாக இருக்கும். அவர்களால் சொந்த வீட்டில் நிம்மதியை தர முடியாது. அழுத்தமாக தாய் வழி தோஷம்தான் அங்கே இருக்கும். அது வித்தியாசமாக காட்டும். அது யாரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த தொடர்பினால் கிடைக்கக்கூடிய வில்லங்கம், வினைகள், இவைகளெல்லாம் அந்த ஜாதகன் சுமந்தே ஆக வேண்டும். இதற்கு இடையில் அந்த வீடு கொடுத்திருப்பான் இல்லையா, 4ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் ஒருத்தன், அவன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இந்த மாந்தியினுடைய வேகம் தணிந்து விடும். அல்லாத பட்சத்தில் மாந்தி தசை புத்தின்னு எதுவும் கிடையாது. அவருடைய நின்ற வீட்டுக்காரன், அவர் இருந்த வீட்டுக்கு உடையவனுடைய தசை, அல்லங்கில் அந்த நட்சத்திராதிபதி, அந்த மாந்தி நின்ற நட்சத்திராதிபதின்னு ஒருத்தர் இருப்பார். என்ன நட்சத்திரத்தில் குடியிருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு சொந்தக்கார கிரகம். ஒரு உதாரணமாக மேச லக்கணத்துக்கு 4ஆம் வீடு எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இப்போ பூசத்தில் இருக்கிறாருன்னு சொன்னால் பூசம் என்பது சனியினுடைய நட்சத்திரம். அப்போ சனி தசை வரும் பொழுது அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கும் மாந்தி. அவர் வந்துட்டார்னா அவரை தூண்டி விடுவார். யோ அதை செய்கிறியா இல்லையா பார்த்துக்கோந்தியா, 2ல் 1 தீட்டிடுவேன். அந்த ஜாதனை போய்ட்டு கெடுத்து கொட்டியூராய்க்குது. அதிகாரம் கொடுப்பார். அதிகாரம் உத்தரவு பறக்கும். வேறு வழி இல்லை, அவர் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இதெல்லாம் ஒரு இருட்டுக்குள்ளே நடக்கிறது போல இருக்கும். அவர் எங்கேருந்தியா உத்தரவு போடுறார் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இந்த 4ஆம் இடத்துல உள்ள மாந்தி காத்து கொண்டு இருப்பார். சரி, அவர் புதன் தான் பிறந்திருக்கிறாரு, சனி தசையே வராதுன்னு வச்சுக்கிடுவோம். அவர் நிற்கிறது சனியினுடைய சாரத்தில், பூசத்தில் இருக்கார். இது ஜாதகன் பிறந்ததே புதன் தசையில் பிறந்திருப்பார். அப்போ சனி தசையை கிட்டத்தட்ட அவர் இப்போக்குள்ளே சந்திக்க முடியாது. 100 வயசு இருந்தால் தான் சந்திக்க முடியும். அப்போ அதுக்கு என்னடா செய்வார்? எப்படியும் அவர் அந்த பழிக்கு பழி வாங்கியே தீரணும்னு கங்கடம் கட்டியிருப்பார். வேறு வழி இல்லை. அந்த ஜாதகனுக்கு 8ஆம் வீட்டுக்காரன், 3ஆம் இடத்துக்காரன், 6ஆம் இடத்துக்காரன், 12ஆம் இடத்துக்காரன் தசை வரும் பொழுது அந்த சனியினுடைய புத்தி வரும் இல்லையா, அப்போ இவருடைய அதிகாரம் பறக்கும். அப்போ தசா நாதெல்லாம் கப்சிப்புன்னு அடங்கி ஒடுங்கிடுவாங்க. எப்பா மேலிடம் தலையிட்டு இருக்குப்பா, செஞ்சு முடிச்சிரு, அது பெரிய இடத்து சமாச்சாரம். அதுக்காகத்தான் மாந்தியை பெரியவா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இந்த கிரகத்தையே பெரியவான்னு தான் சொல்லி கூப்பிடணும். பெரியவா உத்தரவுன்னா எல்லாரும் அடிபணிஞ்சிடணும். அவன் வேறு மாதிரி சேட்டையை பண்ணிடலாம். அதனால் அப்படிப்பட்ட எல்லா கிரகங்களுக்கும் அவர் செல்லப்பிள்ளை அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். 9 கிரகங்களுக்கும் இந்த மாந்தி என்ற பிள்ளை செல்லப்பிள்ளை. அவர் எப்பயுமே மந்திர புன்னகைத்தான் புரிவார். மந்திரவாதியும் கூட. அவருடைய மந்திரத்தினால் நிறைய பேர் உருப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறாங்க. கோடீஸ்வரனும் பிச்சைக்காரனாக இருக்கிறான், பிச்சைக்காரனும் கோடீஸ்வரனாக இருக்கிறான். இதில் நான் 4 மாந்தி இருந்தவங்களைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட யோக போகங்களை அள்ளி கொடுப்பான். அப்படிப்பட்டவன் தான் மாந்தி. ஆக ஒட்டுமொத்தமாக அவர் கெட்டதைத்தான் செய்வார்னு நினைக்கப்படாது. என்ன, இந்த மாந்தி நின்ற வீட்டுக்காரன் ஏடாகூடமாக இருந்தாருன்னா இங்கே வில்லங்கம் விலை பேசப்படும். அந்த சுகத்திற்காக ஜாதகன் மனைவியை விட்டுட்டு வேற ஒருத்தியை தேடி ஓடி சென்று கொண்டிருப்பான். அவளை எவ்வளவோ தேவையில்லையா, அவள் கருப்பாக இருந்தாலும் எடுப்பாக இருக்கா ஐயா அப்படின்ட்டு போயிடுவான். அவள் 10 பேரை பார்த்தவளா இருப்பாள், ஆனாலும் கூட இவருக்கு அவள் தான் இனிப்பார். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை இந்த மாந்தி அங்கே வழங்குவார். விசாரித்து பார்த்தா இவருக்கு அவள் சித்தி முறை வந்துடும் கடைசியில்.
ஆனாலும் பரவாயில்லை, எங்கள் உறவு இப்படித்தான் அமைஞ்சிருக்கு, ஆண்டவன் தீர்ப்பு எழுதியிருக்கான் அப்படின்றாங்க. இப்படி ஏடாக்கூடமான உறவுகளை சந்திக்கக்கூடியவர்கள் 90லேயே சில குடும்பத்தை நான் கேள்விப்பட்டேன். அங்கே தகப்பன் தன்னுடைய பிள்ளையவே அனுபவிச்சான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். அவளுக்குள்ளே எல்லாம் இருக்குமா? அந்த மாதிரியெல்லாம் ஒரு குடும்பத்தை கேள்விப்பட்டேன். எனக்கே அப்போ ஆடி போயிட்டேன். கடைசியில் படித்தது உண்மைதான்டா அப்படின்னு அப்போத்தான் உணர்ந்தேன். இதெல்லாம் 1990லேயே உணர்ந்தேன். வாழ்க்கையில் நிறைய பேருடைய கதைகளை கேட்கும்போது மெனக்கெட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்பேன். நிறைய பேர் ஜாதகம் கேட்க வந்துடுவாங்க. ஒரு சிலர் நானாகவே கேட்டு அந்த டைம் ஆஃப் பர்த் இந்த பர்டிகுலர்ஸை கேட்டு நான் குறிப்பெடுத்து பார்ப்பேன். அங்கே 4ஆம் இடத்துல இருப்பார், ஜொங்குன்னு இருப்பார், முழிக்க உட்காந்துக்கிட்டு இருப்பார். மாந்தி அப்பாடியோ இவர் இங்கே உட்காந்துருக்கிறாரா, அப்போ பூந்து விளையாடுவான் பையன். ஆக தகாத பெண் உறவுகள், வயது மூத்த பெண் தொடர்பெல்லாம் சர்வசாதாரணமாக வந்துடும். பொதுவாக ஆண்களுக்கு பெண் 10 வயசு 15 வயசு இளையவளாக இருந்தால் இவனுக்கு நல்லது. ஒரு நாள் மூத்தவளாக இருந்தால் கூட ஆண்களுடைய ஆயுள் பாவம் குறைக்கப்பட்டு விடும் என்று ஒரு கணக்கு இருக்கு. அது அங்கலட்சண சாஸ்திரத்தில் படிக்கும்போது அந்த சங்கதி அதில் வருது. ஏன் இப்படி அப்படிங்கிறலாம் அந்த கணக்கு. அது அங்கலட்சணத்தை பற்றி விளக்கும்போது அப்போ நம்ம பேசுவோம். இப்போ மாந்தியை பற்றி 4 மாந்தி இருந்தால் என்ன செய்வாருங்கிறதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். தகாத உறவுகள், வயது மூத்த பெண்கள், விதவை பெண்கள், இப்படியெல்லாம் இவங்க இதில் சுகம் காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தி நோயாளியாக இருப்பா, அவ தான் இவருக்கு இனிக்குதுன்னு போய்கிட்டு இருப்பார். தங்க ரதி போல மனைவி இருப்பா, இதெல்லாம் என்ன இவா, அவதாயா சுகம் கொடுக்கிறவா, அவளை மறக்க முடியலையா அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட நேயர்களெல்லாம் இருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மாந்தி என்ற கிரகம். 4ஆம் வீடு என்பது 3ஆம் இடத்திற்கு 2ஆம் வீடு. சுகபோகம் என்று சொல்லக்கூடியது 3ஆம் இடத்தில் அடங்கும். அது வெளியில உள்ள சுகபோகம். 7ஆம் இடத்துக்கு கொண்டுதான் மனைவி சுகம். 7ஆம் இடத்துக்கு 9ஆம் வீடு தான் பிற பெண்கள் தொடர்பு, அந்நிய பெண்கள் தொடர்பு. இது வரக்கூடிய சுகத்தை கொடுக்கக்கூடிய எடுத்து காட்டக்கூடிய வீடு 3ஆம் வீடு லக்கணத்திற்கு. இந்த 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல அந்த மாந்தி இருந்தால் குடும்பத்தில் இவருக்கு நிம்மதி என்பது இருக்காது. சதா வெளியில சுத்தன்னு தான் பிரியப்படுவார். அதே போல வண்டி வாகனங்கள் இவர்களுக்கு நிறைய கிடைச்சிடும். இந்த இடத்துல மாந்தி எப்படி இருந்தாலும் கொடுப்பார். நல்லா இருந்தாலும் கொடுப்பார், நல்லா இல்லாட்டிலும் வண்டிகளை கொடுப்பார். வாகனம் சில பேருக்கு அமையாது. வண்டிகளை கொடுப்பார், வாகனம் அமையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே முதல்ல விளக்கம் கொடுத்துட்டேன், மீண்டும் இதுக்கு விளக்கம் தர வேண்டாம். ஏன்னா அப்படியே நின்றுக்கிட்டே போகும், போரடிக்கும். ஆக வண்டிகள் கிடைக்கும், வாகனங்கள் கிட்டாது. சொந்த வீடு அமையும். அதுலேயே இவர் வாடகை வீட்டில் குடியிருக்கிறது போல தான் இருப்பார். லாட்ஜில் குடியிருக்கிறது போல நினச்சிக்கிடுவார். இவர் வீடு வேற எங்கேயும் இருக்கிறது போல நினச்சிக்கிடுவார். அப்படித்தான் அவருடைய யோகம் இருக்கும். சந்தோஷம் வீட்டுக்குள்ளே கிடைக்காது. சொந்த பந்தங்களிடையே இவர் இருந்தாருன்னா நிம்மதியை இழந்துருவார். அப்படித்தான் இருக்கும் அந்த வீடு. ஆக குடும்பத்தை விட்டு பிரிய நேரிடும். குடும்ப பாதிப்பு மட்டுமே இவருக்கு உண்டாகும். வண்டி வாகனம் நிறைய இருக்கும். அவர் குடியிருக்கிற வீடு அல்லது இடத்தில் ஒரு நிம்மதியின்மையை ஏற்படுத்தும். தாயார் வழியில் நிம்மதியின்மையை ஏற்படுத்துகிறது. மாதுர் வகை சாபங்களும் கோபங்களும் இருக்கும். எதிரிகளால் சுகக்கேடு உண்டாகும். மாதுர் தோஷங்களையும் இடதோஷங்களையும் இந்த 4ஆம் இடத்து மாந்தி சுட்டி காட்டுகின்றது. மேலும் அந்த தோஷங்கள் தீமையாக செயல்பட காத்திருக்கின்றது. அந்த வீடு கொடுத்தவன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன் அல்லங்கில் மாந்தி நின்ற நட்சத்திர சாராதிபதி. அந்த கிரகங்கள் தசையே வரலினாலும் பரவாயில்ல, வீக்கான ஒரு தசை நடக்கும் பொழுது அவங்களுடைய புத்தி வரும்போது அட்டாக் பண்ணும். ஆக இவன் சனிட்டையாவது மண்டிக்கிட்டு கேட்டு தப்பிச்சிடலாம். எப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், இனிமேலும் கொஞ்சம் போல் தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுன்னு வாங்கிட்டு போயிடலாம். மாந்திட்ட தப்பவே முடியாது. இவன் மறைவிடமாக இருக்கின்றான், இவனை நேரடியாக பார்க்கவும் முடியாது. இதற்கு யோகாசனங்கள், தியானங்கள் இதுதான் முக்கியம்.
மறுபடியும் வாரேன். மூலாதார சக்கரம் சிறப்பாக செயல்பட்டு அடுத்த சக்கரமாகிய சுவாதிஷ்டானம் அருமையாக இயங்க வேண்டும். இதனை அடுத்து வரக்கூடிய மணி பூரகம் சக்கரம் சிறப்பாக இயங்கணும். அதனை அடுத்து இதுவரைக்கும் ஓரளவு கொண்டு வந்துடலாம் பயிற்சியில். இதுக்கு அடுத்த பயிற்சி அநாகதம். அதான் ரொம்ப கொஞ்சம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் தாவுறது போல் அந்த பயிற்சி இருக்கும். அநாகதத்தையும் தாண்டி விட்டால் விசூதி அப்படிங்கிற சக்கரத்துக்கு வந்துடும். விசூதி சக்கரத்துக்கு வந்து விட்டால் நாம் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவ கர்மங்களை அதை அழிக்கக்கூடிய இடம் அதுதான். சுத்தம் செய்தல் என்று பொருள். அது விசூதி என்றால் சுத்தம் செய்தல், பாவங்களை அறுத்தெறிதல். இவைகளெல்லாம் ஒரு ஜாதகன் படித்து உணர்ந்து விட்டாலும் கூட அவனுக்கு கற்றுக் கொடுத்த குருவின் உத்தரவின்படிதான் அந்த பாவ கர்மங்களை அறுத்தெறிய முடியும். அதுதான் விசூதி சக்கரம், தொண்டக்குழியில் நிற்கி. இதைத்தான் பார்வதி தேவியானவள் விஷம் உள்ள இறங்காம சிவபெருமான் தொண்டையை பிடிச்சுக்கிட்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த விஷம் அங்கேயே தங்கி விட்டதுன்னு சொல்கிறோம். அது விஷம் என்ற காரணத்தினாலே அது நீல நிறமாக மாறிவிட்டதுன்னு சொல்கிறோம். அதனாலே சிவனுக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்ததுன்னு சொல்கிறோம். அதனாலே மணிகண்டன் ஆனவர் ஏற்பட்டார், உருவானார். இதுதான் புராணத்திலே நாம் படிக்கின்ற அந்த கதைகள். உண்மையிலேயே பாவங்களை அறுக்கக்கூடிய இடம்தான் விசூதி. விசூதி என்றால் விஷத்தை அந்த இடத்திலே சுத்தம் பண்ண வைக்க வேண்டும். இதை சுத்தம் செய்தால்தான் ஆக்ஞை சக்கரம் திறக்கும். இது இல்லாமல் ஆக்ஞை திறக்காது. வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு 0.5% எல்லாருக்கும் வேலை செய்யும். ஆக இவைகள் தியானத்தின் மூலமாகவும் யோகாவின் மூலமாகவும், யோகான்னா சாதாரண யோகா வேற, விளம்பரத்துக்காக நாம் இதை செஞ்சு காட்டிட்டோம், அதை செஞ்சு காட்டிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், ரப்பரா விளைஞ்சோம், ஜம்ப், இதெல்லாம் வேற. இதெல்லாம் கதைக்காகாது. ஏட்டுச்சுரைக்காய் போல விஷயத்துக்கு வரணும். விஷயம் உள்ளவன் இதை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. ஆக்ஷனில் தான் காட்ட முடியும். அப்படி அந்த வேலைகளை செய்தால் இந்த ஜென்மத்தை நாம் கடந்தேற முடியும். அதாவது அள்ள அள்ள குறையாத அமுதத்தை நாம் பெற முடியும். அந்த அமுதம் கிடைத்து விட்டால் சுகபோகம் அப்பா எக்கச்சக்கம். அப்படிப்பட்ட சுகத்தை தேடித்தான் ஜீவன்கள் கடைசியாக அலைகின்றன. இந்த வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அற்ப சுகமான அந்த தாம்பத்திய சுகத்தை எல்லாம் தாண்டி, அதுதான் இது சிற்றின்பம் சொன்ன. சிற்றின்பம்னா அப்பப்போ கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சுகங்கள். அந்த சிற்றின்பம் கூட இப்பொழுது 2 மணி நேரம் யாரும் அனுபவிக்கிறாப்பில் இல்லை. சாமி இன்னும் இங்கே 2 மணி நேரம் 5 நிமிஷம் தாங்கிறதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவன் போயிடுது. இப்படி சொல்லக்கூடிய இந்த ஜெனரேஷனாக இருக்கின்றது. இவங்களுக்கெல்லாம் அது சொன்னால் புரிய மாட்டேங்குது. இவற்றுக்கெல்லாம் அடிப்படை மாந்தி சக்தி. மாந்தி சக்தி என்பது ஒரு கெட்ட சக்தி அல்ல, நல்ல சக்தி. நல்ல சக்தியை நாம் கெட்ட சக்தியாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். கோவண துணியே கட்டாத ஊரில் ஒருத்தன் கோவண துணியை கட்டிட்டு போனாலும் எல்லாரும் கல்லை கொண்டு எறிவாங்க. யார் மேலே? கோவண துணியை கட்டிட்டு போகிறவங்க மேலே. ஏய், ஒரு புதுசாக ஒருத்தன் வந்துனாடா கல்லை கொண்டு ஏறா அப்படின்பா. அப்படிப்பட்ட கூட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்லதுக்கு இப்பொழுது காலம் இல்லை. எடுத்ததெல்லாம் அது மோசமான கிரகம் ஐயா, அது கெட்ட கிரகம் ஐயா, அவக்கிரகம் ஐயா, பிரேதம் ஐயா, அப்படி இப்படின்னு சொல்லி மக்களை பயமுறுத்தி வச்சுக்கிட்டாங்க. பயம் என்பது மக்களுக்கு உண்டாகிவிட்டால் சுகர் போல தான். ஏய், மாத்திரையை போடாட்டா போயிடுவப்பா, அது போயிடும் இது போயிடும் சொல்லி பயமுறுத்திட்டா அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும்னாவே. இப்படித்தான் கம்பெனிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே போலத்தான் மாந்தியை சித்தரிப்பதெல்லாம் கெட்ட கிரகம், குரூர கிரகம், மந்திர கிரகம், மாயக்கிரகம், மோசமக்கிரகம் கிடையாது. அவரும் நல்லவர் தான். சக்தி யாரும் காண முடியாது. அது சனீஸ்வரனுடைய சக்தியாக தனிச்சையாக இயங்குகிறது. அதுக்கென்று ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம், அவங்க என்ற கட்டளைக்கு எல்லாரும் பணியணும். வேற வழி இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் மாந்தி செல்லப்பிள்ளை. இந்த செல்லப்பிள்ளையை யாரும் தாக்க மாட்டாங்க.
இந்த செல்லப்பிள்ளை சொன்னால் எல்லாரும் கேட்டாகணும். அப்படி ஒரு ஒரு அதீத சக்தி சிவபெருமான்கள் தான் வாங்கி வச்சிருக்காரு. யார்கிட்ட வாங்க முடியும்? சிவன்ட்டு தான் எல்லாமே இருக்குது. எல்லா சொத்துக்களும் சிவன் தான் வச்சிருக்காரு. அந்த சொத்துக்களை நமக்கு எப்பயாவது கொஞ்ச நேரம் கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மாந்தி மூலமாகவும் கேட்கலாம். மாந்தி நாளிலே இருந்துச்சுன்னு சொன்னால் தாய் வர்க்கத்திலே உள்ள பல தலைமுறைகளாக பாவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று பொருள். பாவச் சுமைகளை தாய் சுமந்து கொண்டு இருக்கின்றாள். பாவப்பட்ட பெண்ணாகவும் இருப்பாள். ஆக பாவ மூட்டைகள் அங்கே காத்து கொண்டிருக்கின்றது. எந்த நேரம் அந்த மாந்தி அட்டாக் பண்ணும் சொல்ல முடியாது. இந்த தசா புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் துவைச்சு எடுத்துரும். சில பெண்களுக்கு அந்த தாய்மார்கள் அப்படிங்கிறவங்களுக்கு கடைசி காலகட்டத்தில் ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் அலைய தெரிய வச்சிடும். மாந்தி அட்டாக் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் உரிய முறையில் மாந்தி கோவிலுக்கு செல்ல வேண்டும். தவறுதலான புணர்ச்சிகள் ஏற்பட்டு அதன் மூலமாகவும் சில நடவடிக்கைகள் காத்து கொண்டிருக்கும். மாந்தியினுடைய தாக்கம் அவர் செய்ய மாட்டார். அவர் மற்றொரு கிரகத்தை செய்ய செல்வார். எப்பயுமே அவர் நேரடியாக இறங்க மாட்டார். எப்பா நான் இருட்டுக்குள்ள ரகசியமாக இருக்கிறேன், என் பேர் வரக்கூடாது, நீ செய், நான் பார்த்துக்கிட்டேன், அது செய்யாவிட்டா உன்னைய தொலைச்சிருவேன் அப்படின்னு அவருடைய உத்தரவு. ஆக அவருக்கு பயந்துக்கிட்டு அவர் எந்த கிரகத்தில் எந்த புத்தியில் உத்தரவு போடாரோ அது ஆக்டிங் ஆயிடும். இதுதான் விஷயம். போன ஜென்மத்தில் இப்படித்தானே பண்ணுங்க, அதுக்கு தான் தண்டனை அப்படிங்கிற கணக்கில் கொண்டு போய் சில பேருக்கு வீட்டில் புதையலே காத்து கொண்டிருக்கும், பூதம் சுமந்துக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் சுமந்துக்கிட்டு இருக்கும். குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டினதுக்கப்புறம் அதுவே அடியில் அது ஆட்டோமேட்டிக்காக நகண்டு போயிடும். தான் சில பேர் பார்ப்பாங்க, ஒருத்தர் பார்த்துட்டு போயிருப்பார், இருக்குன்னு இருப்பார். இன்னொருத்தர் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து பார்ப்பார், இல்லையேப்பா என் கண்ணுக்கு தெரியலையே அப்படிம்பார். அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகி போயிடுச்சு. குறிப்பிட்ட தூரம் தான், அதுக்கு மேலே அவங்க சுமக்க மாட்டாங்க, நகண்டு போயிடுவாங்க. பூதங்கள் தாங்கி கொண்டு இருக்குமா, நாகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை புதையலை எப்பயுமே நாகர்கள் தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காவல் காப்பதில் அவங்கள போல யாரும் சொல்ல முடியாது. அவர்களால் உருவாக்கப்பட்டக்கூடிய சில விலங்குகள் அங்கே இருக்கும். எல்லாம் நாகத்துக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்க. நாக சக்தி, அந்த சக்தி தான் குண்டலினி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் வாரேன். மாயன், அதாவது மாந்தி என்னும் மாயன் செய்யும் மந்திர புன்னகை அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதை பார்க்காம அந்த எண்ணம் கொஞ்சம் புரியுறது கஷ்டம். ஆக அந்த வீடியோ பார்த்து இதை பாருங்க, தெளிவு கிடைக்கும். அந்த குண்டலி சக்தி தான், அது சர்ப்ப சக்தின்னு தான் சொல்லுவோம். நாகம் போல படுத்திருக்கும். நாகத்துக்கு எப்படி மூச்சு நல்ல மேலே வருமோ அது போல குண்டலி சக்தி ஆகிய சக்தி மேல் நோக்கி செல்லும். சிவசக்தி பிரபஞ்சத்தின் மூலமாக கபால ஓட்டின் வழியாக உள்ளே இறங்கும். இந்த ரெண்டும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. அந்த சந்தித்தால் சிவசக்தி ஆகிவிடுகிறான் மனிதன். ஆனந்தம், அற்புதம், இறைவனையே தன்னுக்குள்ளே கண்டுகொண்ட ஆனந்தமாக ஆகிவிடுகின்றான். இந்த சக்தி வெளியேறும்போது சிவசக்தி உள்ளே இறங்குவதும் ரெண்டும் ஒரே சமயத்தில் உள்ளுக்குள்ள நடக்கும், வெளியே நடக்கூடாது. சகசிராரா சக்கரத்தின் வழியாக சிவசக்தி உள்ளிறங்கும். குண்டலினி சக்தி ஆகிய அந்த உந்து சக்தி, குண்டலினி சக்தி தேவியானுடைய சக்தி மூச்சுக்காற்று மேலே ஏறும். இரண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சந்திக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக லலான சக்கரத்தில் இணைய வேண்டும். ஆக்ஞை சக்கரத்திற்கும் விசூதி சக்கரத்திற்கும் இடையிலே ஒரு சக்கரம் இருக்கிறது, அதுதான் லலான சக்கரம். இந்த லலான சக்கரத்திலிருந்து சொட்டு சொட்டா அமுதம் கீழே இறங்கி விழுந்துகிட்டு இருக்கும். இதை விளக்குறது தனியாக பாடம் நடத்தணும். அது பால் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த பாலுக்கு பல பெயர்கள் உண்டு. இந்த பாலின் நிறம், வடிவம், குணம் எல்லாம் அங்கே வரும். அது தனி வீடு, இதுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அந்த பால் கீழே இறங்கி ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக இறங்கி மணிப்பூரகம் என்ற எரிசக்தி, அது விஷ்ணு சக்கரம் கூட சொல்லுவோம். அதை எரிக்கிற சக்தி அங்கே அது எரிக்கப்பட்டு விடுகிறது. அது வேஸ்ட் ஆகி விடுகிறது. அதான் நரம்பு தளர்ச்சி தீவிரமாக ஏற்படுதல். அந்த மூலாதார சக்கரம் சரியாக சுத்துச்சுன்னு சொன்னால் இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படாது. அது ஒழுங்காக பயிற்சிகள் செய்தால் இது நிறைவேறும்.
அதாவது பயிற்சிகளுக்கு பல தடைகள், பல இடைஞ்சல் வரத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி போகணும். சோம்பேறித்தனம் இருக்கப்படாது. சோம்பேறி ஆயிட்டாலே நரம்பு நாளங்கள் ஏற்கனவே போயிடுச்சியா, எந்திரிக்கவே முடிய மாட்டேக்கு, நீங்கள் வேற ஓட சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். ஆக இளைஞர்கள் எழுந்து நிற்க வேண்டும். தங்களுடைய சக்தி, ஆற்றாண்மை சக்தி அளப்பதற்கரியது. காளைகள் கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும். கட்டுப்பாட்டை மீறிவிட்டால் தான் சக்தி விரயமாகி விடுகிறது. காளையான வயதில்தான் கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த கட்டுப்பாட்டை நிறைவேற்றிவிட்டால் எப்போதும் சுகிக்கலாம், ஆனந்தமடையலாம். காளையான வயதிலே கட்டுப்பாடை இழந்துவிட்டால் எப்பயுமே இழந்துதான். இதுதான் விஷயம். தனக்குத்தானே சுகம் காண்றான் இல்லையா? 4ஆம் இடத்துல மாந்தி இருந்தால், அதாவது உணர்ச்சிகரமான சக்தி அந்த பிஞ்சில் பழுத்து விடுகிறதுனால அப்படி வெளியேறி, அப்புறம் கல்யாணம் கழிச்சதுக்கப்புறம் ஆஹா ஓஹோன்னு கூக்குரல் போட்டு என்ன பண்ணுறது? அப்பயாவது பயிற்சிக்கு வாரியா? வரமாட்டேங்கிற. சாமி வேறு ஏதாவது மருந்து இருந்தால் கொடுங்க. இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அப்போ கூட அவனுக்கு சோம்பேறித்தனம் தான் இருக்கு. இப்படியாக 4ஆம் இடத்திலே மாந்தி இருந்தால் 5ஆம் இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்று தான். 4ஆம் இடத்துல இருந்தாலும் தலைமுறை கிட்டத்தட்ட அதோட முடியும். 5ஆம் முறைக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. முறையற்ற புணர்ச்சிகள் இவர்களுக்கு உண்டு. தராதரம் தெரியாமலும் போய்விடுவாங்க. போயிட்டு அதுக்கு பின்ன அவஸ்தைப்படுவாங்க. இதெல்லாம் இயற்கையாக அப்பப்போ நடந்துக்கிட்டு வருது. எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சு போனதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வராங்க, சாமி இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு. ஆக பரிகாரம் கூட உருப்படியாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை, அதுக்கு கூட சக்தி இல்லை. இந்த மாதிரி வாழ்க்கை இயந்திரத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கிறதே தவிர தன் நம்பிக்கையின் மீது ஓடவில்லை. ஆக முயற்சி செய்தால் இதே மாந்தி சக்தி நல்ல சக்தியாக மாறி அருமையான யோகத்தை உண்டு பண்ண செய்யும். தன் வீடு தனக்கு சுகம் அடையும். தன் மனைவி தனக்கு சுகம் கொடுப்பாள். பிற மாதரை விட தன் மனைவி சூப்பரியா, இவ்வளப்போ நான் எவளையும் பார்க்க மாட்டேங்கிற கருத்துக்கு வர முடியும். ஆக மாந்தியை நல்லதாக்குவதும் கெட்டதாக்குவதும் நாம முந்தைய ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்கள். 5ஆம் இடத்துக்கு 12ஆம் வீடு மறந்துடப்படாது. 5ஆம் வீடு தான் குலதெய்வம். அதுக்கு 12ஆம் வீடு அயனசயன போக பாக்கியம். அங்கே சிக்கல் உருவாக்குனதுனால புத்திரர்கள் பிறக்காமலே தடுத்து விடும். மீறி பிறந்தாலும் புத்திரனுக்கு பிள்ளை இல்லாத குறையோ, அல்லங்கில் புத்திரனுக்கு புத்திரன் பிறக்காமல் போய்விடுதோ, இப்படியெல்லாம் ஆயிரும். ஆக மாந்திக்கு பரிகாரம் என்பது நாம் முந்தைய ஜென்மத்தில் செய்த பாவ ஆக்கினைகள், செய்த பாவங்கள், தாய் வழியிலே செய்த பாவங்கள், பாவ மூட்டைகள் எக்கச்சக்கமாக இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல மாந்தி இருந்துச்சு. இந்த மாந்தியானவர் சூரியனோடு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் தாய் வழி தோஷம் பல தலைமுறைகளாக வந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பல தலைமுறைகளாக. இப்போ குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாது, என்ன பேருன்னே தெரியாமல் போயிடும். இப்போ வாரிசுகளும் பிறக்கக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆக அந்த பழைய ஜென்மத்தில், அது பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோம் என்பதை கணக்கெடுத்து பார்க்கணும். கணக்கெடுத்து பார்த்ததோடு விட்டுறப்படாது. சாமி ஏதாவது கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணால் போதுமா அப்படிங்கிறார். அந்த யாருக்கு தீங்கு இழைத்தீர்களோ அந்த தீங்கு இழைக்கப்பட்டவருடைய ஆவி இருக்குது இல்லையா, அந்த ஆவி எப்பயுமே மாறாது. மனம் அப்படியே தான் இருக்கும். ஆவியும் மனமும் ஒன்று தான். அந்த ஆன்மா பிறவி எடுத்த போதிலும் கூட அந்த ஆவியினுடைய துணுக்கு, அதனுடைய தலைமை பொறி காத்து கொண்டு தான் இருக்கும் பழி வாங்குவதற்கு. அந்த ஆவிகளுக்கு செய்யக்கூடிய பரிகாரம், அது செய்தால், பரிகாரம் செய்தால் திரை விலகும், இறைவன் தோன்றுவான். நாம் செய்த பாவங்களை மன்னிப்பான், மறந்து விடுவான், நமக்கு புதிய சக்தியை கொடுப்பான். வாழ்க்கையில் பெரிய சக்திகளாக நாம் உருவாகி எக்கச்சக்கமான சொத்துக்கள் சம்பாத்தியம் செய்து பல வீடுகளை கட்டி, பல கட்டடங்களை கட்டி, பல பள்ளிகள் கட்டி சுகபோகமாக வாழலாம். அப்பொழுது கிடைக்கக்கூடிய பெண்கள் சுகம் நிறைய வரும். அது அந்த புறத்தில் உள்ள பெண்கள் போல ஆயிரும். அப்படி கொண்டு வர வேண்டும். எதையும் நம்மளுடைய முன்னேற்றத்தின் அடிப்படையில்
நமக்குண்டான எல்லா குறைகளையும் களைந்தால் இறைவன் தானாக வழங்குவான், இந்திரனாக்கி காட்டுவான். இந்த 4ஆம் இடத்து மாந்தியை கொண்டு இறைவன் 4ஆம் இடத்து மாந்தியிலே இருப்பவர்களுக்கு இந்திர பதவியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சக்தியை கொடுப்பான். நன்றி, வணக்கம்.